வெல்கம் டு எஸ்கே சூர்யா சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா அசத்தலான ஒரு மீன் குழம்பு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயமும் அப்புறம் வந்து 3 சின்ன தக்காளியும் போட்டு பிறுபிறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பிறுபிறுன்னு தான் இந்த பதத்துக்கு எடுத்துக்கணுங்க. இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும், கெட்டியாகவும் இருக்கும், ரொம்பவும் தண்ணியாக வராது. முத நாளே நல்லாயிருக்கும் கெட்டி பதமாக. அதுக்கு வந்து நான் கடாயில் கடலெண்ணெய் விட்டு சோம்பு வெந்தயம் விட்டுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இடித்து சேர்த்துருக்கேன். அதனால தான் இடித்து சேர்த்தா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் அதுக்கு ஒரு தக்காளியாக நல்லா பிசைஞ்சு விட்ருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். இது நல்லா வணங்கட்டுங்க. வணங்கிட்டோன்னே கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் போடுங்க, சூப்பராக இருக்கும். இது நல்லா வணங்கட்டும். இப்போ நான் வந்து ஒரு கோழி குண்டு சைஸ் வந்து புளியை ஊற போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற போட்டுருங்க. நல்லா கெட்டியாக இந்த மாதிரி நல்லா நொறுங்க பிசைஞ்சு நல்லா கரைச்சிங்கன்னா தான் அதில் உள்ள சக்கையில் உள்ள இது பூரா வரும். அதனால தான் இதை வந்து ஊற்றிக்கிறேன். ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கேன், அதனால தான் நான் ஃபுல்லாக ஒரு கையில் வச்சு வடிகட்டிட்டு ஊற்றிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஊற்றியாச்சு. அப்போ அந்த பேஸ்ட்டையும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டாச்சு. எதுக்கு இந்த பேஸ்ட் அரைச்சி ஊற்றுறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 4-5 பேர் எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னா நல்லா குழம்பு வந்து கொழப்பு கொடுக்குங்க. தேங்காய் ஊற்ற அவசியம் இல்லை. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள். இது குழம்பு மிளகா பொடி வீட்டிலே அரைச்சது. எல்லா குழம்புக்குமே ஒரே பொடி தாங்க யூஸ் பண்ணுவேன். 3 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி. அப்புறம் கடையில் வாங்கின பொடியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், வேறு ஒன்றுமே சேர்க்கலை. அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா குழம்ப வந்து கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டிருக்கோம்ல, அதோட பச்சை வாசனை எல்லாமே போகணுங்க. அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ பாருங்கள், நம்ம கலக்கி விடும் போதே கெட்டியாக இருக்குது குழம்பு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து குழம்பு மீன் போடுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். இது ஏன் இப்படி பரட்டிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வறுக்கிறதுக்கு பரட்டி வைப்போம்ல, அதே சட்டியில் மசாலா நிறையா ஒட்டியிருக்கும். அந்த மசாலாவும் வேஸ்ட் ஆகாது. அதையும் போக இதிலே நம்ம வந்து பரட்டி எடுத்துக்கிட்டோம்னா மசாலாவும் இந்த மீனுக்கு வந்து ஒட்டியிருக்கும். அதனால நல்லாயிருக்கும். எப்போவுமே குழம்பு மீன் மட்டும் இந்த மாதிரி பரட்டி போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தோம், அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழம்பு பாருங்கள், இப்போயே கொழப்பு இருக்குது. தேங்காய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். எண்ணெய் படர்ந்து நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது அடுப்பை ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சுக்கணும். சூப்பராக இருந்துச்சா? இந்த மாதிரி குழம்பு சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.